நான் 5 to 10 வருஷத்தில் திருச்சி தொகுதியில் அவன் எம்எல்ஏக்கு நிற்பான் பாருங்க. நான் சன் டிவிக்கு எனக்கே டிக்கெட்டு கேட்க மாட்டேன், அவங்கள்ட்ட போய் எப்படா கேட்குறது. சரி நான் ட்ரை பண்ணுறேன்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நண்பர்கள் கூட இருக்க நண்பர்களே இப்படிப்பட்ட நண்பர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் ஃபீல் பண்ணி போட்டிருக்கான். அதை வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்கான். நம்ம எல்லாருக்கும் பிடித்த இயக்குனர். எக்கச்சக்க எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப எளிமையாக மக்கள் மனசில் கொண்டு போய் சேர்த்து எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்ச ஒரு இயக்குனர் பாண்டிராஜ் சார் அவர்களே மேடை கழிக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். எங்கடா வெள்ளையாட வா, எல்லாருக்கும் பக்கத்தில் என்ன பேச்சு வராது அப்படியே வா. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது சார்? நீங்க எல்லாமே சொல்லலாம் அவரை பத்தி. குருல எல்லாத்தையும் சொல்லிடுங்க. பொதுவாக ஒருத்தங்களை ஓட்டுனோம்னா கலாச்சோம்னா அடுத்த மேடையில் கூப்பிடவே மாட்டாங்க. ப்ரூஸ்லியில் வந்து பயங்கரமாக நான் கலாச்சிருப்பேன். மாமனுக்கு கூப்பிட மாட்டேன்னு நினச்சிங்க கூப்பிட்டான். அதில் அதை விட கலாச்சேன். இதுக்கு கண்டிப்பாக கூப்பிட மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் இதுக்கும் கூப்பிட்டான். அவனுக்கு கலாய்க்கிறது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவன் படத்தை அவனே கலாய்ச்சிக்குவான். அது மட்டும் இல்லை, அவனுக்கு அவனை பற்றி பேசணும். இந்த எஜமான் படத்தில் நெப்போலியன் டைலாக் ஒன்று இருக்கும்ல, கல்யாணக்கார வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், இலை வீடாக இருந்தால் நான் தான் பணமாக இருக்குன்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி அவனுக்கு வந்து நல்லதோ கெட்டதோ அவனை பற்றி பேசுனா அவனுக்கு ரசிப்பான். எவ்வளவு கிண்டல் பண்ணோம்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். உண்மையா இல்லைடா? நமக்கெல்லாம் கொஞ்சம் கோபம் வரும், கடுப்பு வரும். அவனை திட்டுறதை வந்து ரொம்ப ரசிப்பான். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவனை திட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் திட்டுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் எப்படிப்பட்ட ஆள்னா, ஒரு தடவை இங்கே சென்னை ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருந்தது, கிரிக்கெட் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு இந்த கிரிக்கெட்டுக்கு பார்க்குற பழக்கமே இல்லை. எப்போது டிவியில் பார்த்தா தான். எனக்கு ஃபோன் அடித்தான். சார் இந்த மாதிரி சன் டிவியில் சொல்லி எனக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கி கொடுங்க அப்படின்னா. நான் சன் டிவிக்கு எனக்கே டிக்கெட்டு கேட்க மாட்டேன், அவங்கள்ட்ட போய் எப்படா கேட்குறது. சரி நான் ட்ரை பண்ணுறேன்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் திருப்பி சரி கேட்டேன், ஒரு கேட்டேன்டா கிடைக்கலடான்னா ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் போட்டேன். சார் அது பிரச்சனை இல்லை சார் அப்படின்னா. அப்படியேடா எங்கடா இருக்கேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஸ்டேடியத்தில் தான் சார் இருக்கேன், நான் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கே ஃபோன் அடித்து அவர்கிட்டே டிக்கெட் வாங்கிட்டேன் சார் அப்படின்னா. உதயநிதி சார்கிட்ட டிக்கெட் வாங்கி உள்ளுக்கு போயிட்டான். நம்ம பெரிய விஷயம் நல்ல விஷயங்களுக்கு கேட்குறதுக்கே ரொம்ப தயங்குவோம். அவன் டிக்கெட்லாம் ஈஸியாக அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடுவான். அந்த அவர் சொன்னார்ல அட்வான்ஸ் வாங்குறது, அந்த மாதிரி சிரிச்சுக்க போய் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட யாராவது நம்ம டிக்கெட்டு கேட்போம்பா, அந்த விஷயத்த பண்ணுங்க, ஊரில் அந்த நல்ல விஷயத்த பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு படிப்புக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்பான். எனக்கு டிக்கெட்டு கொடுங்கன்னு போய் ஃபோன் அடித்து கேட்போம்பா. அப்படிப்பட்ட ஆளவன். இப்போ வந்தான், ஆஃபீஸ்க்கு வந்தான். ஒரு டிசம்பரில் வந்தியாடா வந்தால் கலராக இருந்தான். இன்னும் கலரு வேறு மாதிரி மாறி இருக்கே அப்படின்ட்டு. சரி மாமன் ஹிட்டு கொடுத்துருக்கான், காசு நிறைய வந்திருக்கும், காசு வந்தால் கலர் மாறும்ல, சினிமாவில் அது ஆட்டோமேட்டிக்காக கலரு அந்த க்ளோ கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி ஒரு சின்ன வெப் சீரிஸ் பண்ணோம் சார். அவன் விக்னேஷன் அசிஸ்டண்ட்டு தான், இவங்க 2 பேருமே அசிஸ்டண்ட்டு தான். அவன் டைரக்ஷன் பண்ணுறான், சூப்பராக வாழ்த்துக்கள். இல்லை அதில் ஒரு ரோல் நான் பண்ணுறேன் அப்படின்னா. இதுக்கு முன்னால் சுசி சொன்ன மாதிரி பாலசரவணன் பண்ண வேண்டிய கேரக்டர். பாலசரவணன் ஏதோ டேட் லேட் ஆச்சா இல்லை லேட் ஆகும்னு சொல்கிற டேட்டில் அவன் பண்ணானான்னு தெரில அந்த ரோலில். ஏன்னா பாலசரவணன் ஒரு நாள் புலம்புன்னு புலம்பிட்டானே, கூடவே இருந்து வேலை பார்த்துட்டானே அப்படின்னா. அது அவன் வந்து எக்ஸ்தலத்தில் வந்து புலம்பி நண்பர்கள் கூட இருக்க நண்பர்களே இப்படிப்பட்ட நண்பர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் ஃபீல் பண்ணி போட்டிருக்கான். அதை வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்கான். அப்படி ஒரு குசும்பான ஆள் அவன். ஏடா அவன் ஃபீல் பண்ணி உடனே தாண்டா போட்டிருந்தான். அது நான் தான் சார், சரி எல்லோரும் பார்க்கணும்னு போட்டு விட்டேன் அப்படி. சரி அவன் வந்தான், நடிக்கிறான், சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி வந்து டைரக்டர்கள் எல்லாருமே ஹீரோவாக மாறுறாங்க, ரொம்ப சந்தோஷம். பிரதீப்லேருந்து இப்போ லோகேஷ்லேருந்து எல்லோரும் மாறுறது எனக்கு ஒரு டைரக்டர், எனக்கு சந்தோஷம். இவனை வரட்டும் அப்படின்னு நினச்சேன். சரி வந்தான், நடித்தான், ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக வேண்டியது தானே. நான் ஒரு கதை வச்சுருக்கேன், அது ஒரு நல்ல மாஸ் ஹீரோ நடிக்கணும், அந்த கதையை நான் பண்ணுறீங்கிறான். உண்மையிலங்க கவின் மாதிரி சிவகார்த்திகேயன் மாதிரி சிவகார்த்திகேயனுக்குன்னு பண்ண கதை அது.
எனக்கு ஷாக். அதில் நீ எப்படா நடிப்ப அப்படின்னு. இல்லை சார் நான் அதுக்குள்ளே வளர்ந்துருவீங்க சார், வளர்த்துக்கிறீங்க சார் அப்படிங்கிறான். குமார் இவர் சொல்லியிருக்காரு, உங்கள் டைரக்டர் வந்து ஒரு சூப்பர் கதை சொன்னார், செம்மையாக இருக்குது, அதை பண்ணோம்னா பயங்கர ஹிட் ஆகும் அப்படின்னா அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டான். அந்த மாதிரி ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட், அவனுடைய கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எழுதி தர்றேன், நான் 5 to 10 வருஷத்தில் திருச்சி தொகுதியில் அவன் எம்எல்ஏக்கு நிற்பான் பாருங்க. கண்டிப்பாக நிற்பான். நீ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவன் எம்எல்ஏக்கு அரசியலுக்கும் அரசியல்வாதி ஆகிறானா என்னன்னு மட்டும் பாருங்க. அதுக்கு எல்லா திறமையும் அவனுக்கு இருக்கு, எல்லா திறமையும் இருக்கு. ஆவிலடா உண்டு. அது அரசியல்வாதியும் வா, நமக்கு ஒரு தெரிஞ்ச நம்ம அசிஸ்டன்ட். இல்லை உங்கள் ஆசீர்வாதம் சார், இல்லை உங்கள் ஆசீர்வாதம் சார். வருவான், அதுவும் வருவான். அப்படிப்பட்ட ஆள் தான். உண்மையிலே வாழ்த்துக்கள், சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். போதுமாடா, இன்னும் பேசுவாடா? சரி, விக்கியை கொஞ்சம் பேசுவோம். சார் ப்ளீஸ் ப்ளீஸ். ஆமாம், ரொம்ப நேரமாக இங்கிட்டே இருக்கு. ஏடா ரொம்ப நேரமாக இந்த பக்கமாகவே இருக்கு. அங்கிட்டு கொஞ்சம். இவர் விக்கி கதகளி படத்தில் 3 அசிஸ்டன்ட் தான். ஒருத்தன் அஸ்வின், அந்த கப்புள் ஃப்ரெண்ட்லி பண்ணால அவன். இவன் விக்கி, காயத்ரின்னு ஒரு பொண்ணு, ஒரு அசோசியேட் டைரக்டர் அமுதன்னு சொல்லு. இங்கே 3 பேர் தான் புதுசாக வந்தாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னென்னா இவங்க வேலையாக மட்டும்தான் பேசுவாங்க, என் வேலையாக பேசவே மாட்டாங்க. இவங்களை வச்சு படமே நான் முடிச்சிட்டேன். எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. இனிமேல் வாழ்க்கையில் எவனை வச்சு வேணாலும் நான் படம் பண்ணிடுவேன் அசிஸ்டன்ட் டைரக்டர். இவங்களே வச்சு ஒரு படத்தை எத்தனை நாள், 60 நாளில் கண்டினியூவாக முடிச்சிட்டோம். நைட்டு பகல்லாம் அடித்து முடித்தோம். அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அவர். எனக்கு சுத்தமாக அவனை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா என்னை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட என்னை பற்றி நோட்டை சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது. எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணால், நான் என்கிட்ட வெளில போனதுக்காமல அவன் ஃபேஸ்புக்கில் வந்து இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர் அப்படின்னு போட்டுக்கிட்டான். அவன் போட்டிருப்பானா அசிஸ்டன்ட் பாண்டியராஜ் அந்த மாதிரி போட்டுக்குவாங்கல்ல. அவர் இண்டிபெண்ட், நீ படம், அந்த படம் ஜெயிக்கும், எல்லா பேட்டிலையும் நீ இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர்னு சொல்லணும், என் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடாது. அப்படி ஒரு ஆள் அவன். ஆனால் திறமையான பையங்க உண்மையிலே. குமார் சொன்னது மாதிரி தான். அப்படி எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, 2 மணிக்கு 2 போட்டோன்னா பிரியாணி சாப்பிடுவான் பிரசாந்த். இப்போ சாப்பிட்றதே இல்லை அப்படிங்கிறது எனக்கு பயங்கர ஷாக்கு. உண்மையில 2 பேரும் ஜாலியாக இருப்பாங்க. எவ்வளவு திட்டினாலும் ஏற்றுக்குவாங்க, கலாச்சாரம் ஜாலியாக எடுத்துக்குவாங்க. கண்டிப்பாக படமும் டீசர் கொண்டாந்து காமிச்சான். இன்னும் ஒரு சிங்கிள் ஷாட், அது போலடா ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டு ஒன்று எடுத்திருக்காங்க, செம்மையாக இருந்துச்சு. அந்த ஒரு ஷாட்டு போதும் இந்த வெப் சீரிஸ்க்கு வந்து. அந்த ஒரே ஷாட் அது வரும்போது தெரியும், அவ்வளோ அழகாக எடுத்திருந்தாங்க. அந்த கேமராமேனுடைய ஒர்க்கும் செம்மையாக இருந்தது. எடிட்டர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். விக்கி வாழ்த்துக்கள்ரா. அவனுக்கு எப்படி விலங்கு அமைஞ்சதோ அதே மாதிரி இந்த வெப் சீரிஸ் உனக்கு பெருசாக அமைஞ்சு ஜெயிச்சு நீ வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர்னு வெளில சொல்கிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட் டீம். தாசண்ணா, சாரி, எங்கள் ப்ரொடியூசர் கேடி பிளாக்ல எங்கள் ப்ரொடியூசர் மதன் சார். இந்த படமும் இந்த வெப் சீரிஸும் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தரட்டும். இந்த டீம் எல்லாத்துக்கும், G5 எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த வெப் சீரிஸ் எல்லோரும் பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். டேய் போடா சார், வேறு பொக்கே 4 பொக்கே வச்சுக்கிட்டு கடைசியாக சொல்லிடுறேன். அதுக்கு நான் தான் ட்ரெயினரு சார். இங்கே பாருங்க, உங்களுக்காக ஸ்பெஷலாக இல்லை அதுக்கு டேய் எனக்கு எழுதியிருக்கு பாருங்க, அதில் பாண்டியராஜ் சார் எழுதியிருக்கு. 4 வச்சு மாற்றி அவர் சொல்கிறது மாதிரி மறைச்சு 4 வச்சிருக்கலாம். நான் அப்படி தான் எடுப்பேன். கேடி பிளாக் விளையாட்டுலங்களை பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனை அவர் வந்து ஒரு அரசியல்வாதி ஆகிட்ட மாதிரி ஒரு பெரிய மாலை போட்டு ஒரு ஷாட்டு இதில் வச்சு எடுத்திருப்போம், படத்தில் இருக்கோம். அன்னைக்கு விமலுடைய பர்த்டே. விமலுக்கு கொண்டாந்து அவன் ஃபேன்ஸ் வந்து நிறைய மேலே பெரிய மாலை போட்டிருந்தாங்க. அது டேபிளையே சும்மா கிடந்தது. அது ஏன்டா சும்மா கிடக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாலையை போட்டு எடுத்த ஷாட்டு தான் அந்த ஷாட்டு. அதனால் என் அசிஸ்டன்ட்ஸ் அப்படி தான் இருப்பாங்க, அதனால் கோச்சிக்காதீங்க. பட்ஜெட்டில் பண்ணும்போது அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சார் ஃபோட்டோ எடுக்கணும், அதுக்கு பொக்கே வேணும் சார். உங்களை பற்றி பெரியவங்களை பற்றி பேசக்கூடாது சார். என் சார் வந்து அதான் திட்டுவாங்க. திட்டுவார். பட் ஆனால் எனக்கு வந்து ப்ரூஸ்லிக்கு அப்புறமும் இல்லை இது மட்டும் சார், ப்ரூஸ்லிக்கு அப்புறமும் ஒரு ஃப்ளாப் படம் கொடுத்ததுக்கப்புறம் உடனே என்னை கூப்பிட்டு ஒரு 2 வருஷம், ஒரு 6 மாதம் டைம் எடுத்துக்க, நீ ஏதாவது ஒரு கதை எழுது, இருக்கிற எல்லா ப்ரொடியூசர்ட்டையும் சொல்லு, எந்த ப்ரொடியூசரும் உனக்கு படம் பண்ணா கடைசியாக என்கிட்ட வா, பசங்க ப்ரொடக்ஷன் உனக்காக எப்போனாலும் ஒரு படம் பண்ணும்
நான் உனக்கு பண்ணுறேன்னு எனக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுத்தது வந்து சார் தான். ஸோ எப்பயுமே அவர் சொல்கிறது தான், அவர் என்ன கலாச்சாரம் ஒரு எங்கள் சார் அதனால் வாங்கிக்கிறோம். இன்னும் நல்ல கதை இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, ப்ரொடியூசர் வந்து சொல்கிறாரு, குமாரன் வந்து சொல்கிறாரு ஒரு சூப்பர் கதைங்க அப்படின்னாரு. ஆக்சுவலாக அதில் கதையில் ஹீரோ வேறு, இது 2 ஹீரோ, சின்ன ஹீரோ, அவர் சின்ன கேரக்டர் தான். அதனால் ஒரு நப்பாசில் வந்து கேட்டேன் சார் ஒரு ஆனால் அதுக்கு காரணம் அந்த தயாரிப்பாளர் தான், அவர் தான் அதுக்கு ப்ரொடியூசர்னாரு, அதனால் வந்து கேட்டேன். பட் கூடிய சீக்கிரம் பண்ணுவார் சார், வாய்ப்பையும் தருவார். தேங்க்யூ சார். இவனை வச்சு நான் ஒரு படம் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். எவ்வளவோ பேரை பண்ணிட்டேன், அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. இவனும் படம் வச்சு நான் பண்ணுறேன், இவனும் என்னை வச்சு பண்ணட்டும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.